அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அனைத்தையும் அறியும் அறிவு. இப்போ இந்த வகுப்பு நமக்கு என்ன சொன்னது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இங்கு திருமூலரும் நமக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அழகான ஒரு விஷயத்த சுட்டி காட்டினார் இல்லையா? கரிப்பு அறியா மிகும் கல்வி கற்றேனே அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்த திருமூலர் சொன்னார். நேற்று அந்த பாடல் நம்ம பார்த்தோம். குறிப்பு அறிந்தேன் உடல் உயிர் அது கூடி, செறிப்பு அறிந்தேன் மிகு தேவர் பிரானை, மறிப்பு அறியாது வந்து உள்ளம் புகுந்தான், கரிப்பு அறியா மிகும் கல்வி கற்றேனே அப்படின்னு திருமந்திரம் ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு நேற்றைய வகுப்புல சுட்டி காட்டியது. அப்போ இப்ப நம்ம சாதாரணமான கல்வி முறையில இதையெல்லாம் தெரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறத நமக்கு நல்லா புரிய முடியுது இல்லையா? அப்போ நாம நமக்குள்ள விசாரணை பண்ணி பார்க்கிறோம். இந்த உயிர் வந்து எதற்காக நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சு? அப்ப நான் கற்றிருந்த இந்த அடிப்படை கல்வி வந்து அதற்கு விடை கொடுக்கவே இல்லை. அப்ப இந்த கல்வியானது எப்படி எனக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய நெஞ்ச கரிச்சுது. அதாவது உண்ட உணவு எதுக்களிக்கிற மாதிரி இந்த கல்வியானது எனக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கறத விட குறுக்கு புத்தியும் ஏமாத்தி வாழ்றதையும் தான் அதிகமா கற்றுக் கொடுக்குது. அப்ப நம்ம நேர்மையா அறவழியில தர்மப்படி வாழ்வதற்கான தகுதியை நம்ம இழந்து விட்டோம். எல்லாமே ஷார்ட் ரூட்ல போறதுக்கு கத்துக்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து இந்த சராசரி கல்விதான் இப்படி நம்மள வழி நடத்துது அப்படின்னு நான் எல்லாவற்றையும் விசாரித்து பார்க்கும்போது, நிலையானது எது, நிலையற்றது எது, எப்போதும் துணையாக என்னோடு இருப்பது எது, என்னை கைவிட்டு விடுவது எது, பற்றி கொள்ள தகுந்தது எது, பற்றி கொள்ள தகாதது எது அப்படின்னு நான் ஆர்வமா ரொம்ப ஆழ்ந்து எனக்குள்ள விசாரணை செய்து பார்க்கும்போது, அதற்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளத்தான் இந்த உயிரானது உடலுக்குள்ள வந்தது என்னும் குறிப்பை நான் என்னுடைய தொடர் விசாரணையின் மூலமாக அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். செறிப்பு அறிந்தேன் மிகு தேவர் பிரானை, மறிப்பு அறியாது வந்து உள்ளம் புகுந்தான் அப்படிங்கிறார். அப்போ தேவர் பிரானாகிய இறைவன் என்னோடு இருப்பதும் எனக்குள்ளே இருப்பதும் எனக்கு விளங்க தொடங்கியது. அந்த தேவர் பிரானுக்கு திரும்பி போகும் திட்டம் இல்லாது என் உள்ளத்துக்குள் புகுந்து கொண்டான் அப்படின்ட்டு இந்த பாடல்ல சொல்றார். மறிப்பு அறியாது வந்து உள்ளம் புகுந்தான், திரும்பி போகும் திட்டம் இல்லை அவனுக்கு. அவன் வெளியே போவதற்கான விருப்பம் இல்லை. என்னுடைய உள்ளம் புகுவதற்கான மறுப்பையும் அவன் தெரிவிக்கவில்லை. அப்படி இறைவன் வந்து என்னுள்ளே குடிகொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நாம இந்த உலகத்துல என்னதான் வெளியே கடவுளை தேடி அலைஞ்சாலும் புறத்துல நம்ம இறைவனை பிடிக்க முடியாது. ஏன்னா இங்க இறைவன் வந்து நமக்குள்ள இருக்கிறான், அகத்துல இருக்கிறான் இல்லையா? அப்ப இங்க நம்ம அகத்துல இறைவனை பிடிப்பதுதான் எளிது. புறத்துல இறைவனை பிடிப்பது வந்து முடியாத ஒன்று. அதைதான் இங்க நம்ம பார்க்கிறோம். அதனால உள்ள தேடி நம்ம புரிந்து கொள்ள முடியலையா? அப்போ அது மாதிரி என்னுடைய நெஞ்சை கரிக்காத கல்வி, குமட்டி கொண்டு எதிர்கழிக்காத கல்வி எது? இந்த அத்தியாத்ம ஞான கல்வி. அதைதான் இங்க சொல்றாரு கடைசி லைன்ல. கரிப்பு அறியா மிகும் கல்வி கற்றேனே. அப்ப எனக்கு எது கழிக்கல, நெஞ்சு கரிக்கல, கொமட்டிக்கிட்டு வெளியே வரல, எந்த கஷ்டமும் இல்லை. அப்படி ஒரு அருமையான கல்வி இந்த அத்தியாத்ம ஞான கல்வி அப்படின்னு திருமூலருடைய திருமந்திரம் நேற்று நமக்கு சுட்டி காட்டியதை பார்த்தோம். அப்ப இந்த நிலையில நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த தூய அறிவாகிய சிவத்தை வந்து பற்றி கொள்ளாதவர்கள் வந்து எவ்வளவுதான் எண்ணும் எழுத்தும் கற்றிருந்தாலும் அவர்கள் கல்லாதவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒருத்தன் வந்து என்னதான் படிச்சிருந்தாலும் அவன் PhD வாங்கியிருக்கலாம், டாக்டரேட் பட்டமே பெற்றிருக்கலாம். ஆனாலும் அந்த கற்றதினால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, ஒருத்தன் என்னதான் ஜெனரல் எஜுகேஷன்ல PhD படிச்சு டாக்டரேட் பட்டமே வாங்கியிருந்தாலும் கூட அவன் அந்த தூய அறிவாகிய இறைவனை பற்றவில்லை என்றால் அவன் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் கல்வி கல்லாதவன் ஆகிவிடுகின்றான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா இது மாதிரி எண்ணும் எழுத்தும் கற்றுக்கொள்ளாத வேடர் குலத்தில் பிறந்த கண்ணப்ப நாயனார் போன்றவர்கள். கண்ணப்ப நாயனார் வந்து என்ன படிச்சாரு? PhD பண்ணாரா அல்லது BSc பண்ணாரா? அவர் எதுவுமே படிக்கல. கண்ணப்ப நாயனார் வந்து ஒரு வேடர் குலத்துல பிறந்து வேட்டையாடி பிழைப்பு நடத்துகின்ற ஒரு சராசரி மனிதன்.
அப்ப வேடர் குலத்துல பிறந்த கண்ணப்ப நாயனார் எண்ணும் எழுத்தும் கற்கவில்லை என்றாலும் அந்த தூய அறிவாகிய சிவத்தை பற்றி கொண்டு விட்டதினாலே அவர் கற்றவர் ஆகி விடுகின்றார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க கற்றவன் கல்லாதவன் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில நம்முடைய சனாதன தர்மம் முடிவு செய்து அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தூய அறிவாகிய சிவத்தை பற்றி கொண்டவன் கற்றவன் ஆகின்றான். சிவத்தை பற்றி கொள்ளாதவன் புறத்திலே எவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொண்டிருந்தாலும் அவன் கல்லாதவன் ஆகின்றான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க நம்முடைய சனாதன தர்மம் உபதேசிக்குது. அப்ப இந்த உபதேசத்தை இங்க யாரும் வெளிக்கொண்டு வருவது கிடையாது. ஏன்னா வெளிக்கொண்டு வந்து விட்டா உங்களுக்கு ஜெனரல் எஜுகேஷன்ல பணம் பண்ண முடியாது. உங்களுக்கு ஜெனரல் எஜுகேஷன் பூரா இன்றைக்கு பணம் தானே, எல்லாமே கமர்ஷியல் தானே. நான் தான் சொல்லிட்டேன், நேற்றைய கிளாஸ்லயே நான் என்ன சொன்னேன்னா, நமக்கு விழிப்புணர்வு பத்தல அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா. ஏன்னா எஜுகேஷன் பூரா இன்னைக்கு என்ன, எல்லாம் மணி. நீங்க இந்த காலேஜ்ல போனா இவ்வளவு பணம் கட்டணும், இத்தனை லட்சம் கட்டணும், அந்த காலேஜ்ல போனா இத்தனை லட்சம் பணம் கட்டணுங்கிறதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்தி இப்படி எல்லாம் காசு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்த உடனே வேலை வாய்ப்பு கிடைச்சிருமானா எப்படி கிடைக்கும்? ஹை வாஷ் பண்றதுக்காக காலேஜ்ல 10,000 பசங்க படிப்பாங்க, ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துருவான். அந்த 10 பேருக்கு வேலை கொடுத்ததை வச்சுக்கிட்டு மீதி 10,000 பேர் ஓடிக்கிட்டு இருப்பான் பின்னாடி. அப்படிதான் இன்றைய கல்வி முறையெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப இத மகான்கள் அந்த காலத்திலேயே உணர்ந்து உண்மையான கல்வி எது அப்படிங்கறத நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப அந்த மாதிரி நாம அத்தியாத்ம கல்வி கட்டுறதுனால நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடுது இல்லையா. நம்ம எதை உண்மையா பற்றணும், எதை பற்றக்கூடாது, எதை நம்ம செய்யணும், எதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விவேகம் நம்ம இடத்துல உண்டாக்கி விடுகிறது இல்லையா. அதுதான் இங்கு தேவை என்று பண்டைய நூல்கள் எல்லாம் நமக்கு பேசுது. ஆனா நம்ம பண்டைய நூல்களை பூரா திட்டமிட்டு முடக்கிட்டோம். அதை கொடுத்தோம்னா மக்கள் விழிச்சுக்குவாங்க, அதனால கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, நான்மணி கடிகை அப்படின்ட்டு ஒரு இது சொல்லுது பாருங்க. கற்ப களிமடமக்கும் மடமக்க புற்கம் தீர்ந்து இவ்வுலகின் கோல் உணரும். கோல் உணர்ந்தால் தத்துவமான நெறி படரும். அந்நெறி இப்பால் உலகத்து இசை நீரி உப்பால் உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு நான்மணி கடிகை என்று நம்முடைய தமிழ் நூல், ரொம்ப பழமையான நூல். அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை நீங்க சரியா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அறியாமைகள் எல்லாம் நீங்கிடும். உங்களுடைய அறியாமைகள் எல்லாம் நீங்கிவிட்டா இந்த உலகின் தன்மை என்ன என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கும். அந்த உலகினுடைய உண்மை தன்மை உங்களுக்கு விளங்கிவிட்டா உண்மையான அந்த உலகில நம்ம எதை தேடி அடைய வேண்டும், எதை தேடி அடையக்கூடாது, இங்க எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற பகுத்தறிவு பரிமாணம் விரிய தொடங்கும். அப்ப அந்த பகுத்தறிவு பரிமாணம் விரிய தொடங்கி நம்மிடத்துல விவேகம் உண்டாகிவிட்டா நாம் ஒரு தூய அறிவு நிலைக்கு வந்துவிட்டோம் என்ற புகழை இந்த உலகில் நிலை நிறுத்தி உயர்ந்த உலகத்துக்குள் நாம் புகழலாம் அப்படிங்கறதுதான் இந்த நான்மணி கடிகை இங்க அழகா எடுத்து சொல்லுது. இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிற 30வது பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, கற்ப களிமடமக்கும் மடமக்க புற்கம் தீர்ந்து இவ்வுலகின் கோல் உணரும். கோல் உணர்ந்தால் தத்துவமான நெறி படரும். அந்நெறி இப்பால் உலகத்து இசை நீரி உப்பால் உயர்ந்த உலகம் புகும். அப்ப இங்க நாம இந்த சராசரி மனித வாழ்க்கையில இருந்து மகத்தான ஒரு பேருலகத்துக்குள்ள நம்ம நுழைவோம். அந்த பேருலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பேரறிவு நிலை, அந்த பேருணர்வு நிலை அப்படிங்கறதுதான் இங்க சாஸ்திரம் ஊடகமா இப்படி எல்லாம் நமக்கு புரிய வைக்குது. உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு கடைசி லைன்ல சொல்றாரு பாருங்க. அந்த உயர்ந்த உலகம் புகும் அப்படிங்கிறது நம்முடைய பரிமாணம் தான், அந்த அறிவு பரிமாணத்துடைய உயர் பரிமாண நிலை. அதை திருமூலருடைய திருமந்திரம் கடந்த முறை சொன்னது இல்லையா, 10ஆம் அறிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. 10ஆம் அறிவுங்கிறது என்ன? அனுபவ அறிவு. அப்ப இந்த அனுபவ அறிவு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உலகமே நானா இருக்கிறேங்கிறது அனுபவ அறிவு. அப்ப இந்த உலகமே நானா இருக்கிறேங்கிற அனுபவ அறிவு எதன் அடிப்படையில நமக்கு உண்டாகணும் அப்படின்னா, இறைவன் அடிப்படையில உண்டாகணும். இங்க நானுங்கிறது இறைவன், அப்படி புரிதல் வரணும். இப்ப நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற புரிதல் வந்தாதான் இங்க இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிறது புரியும் இல்லையா. அப்ப பாருங்களேன், ஒரு எண்ணும் எழுத்தும் கற்றுக்கொள்ளாத கண்ணப்ப நாயனாருக்கு இது புரிஞ்சுது. அவர் போய் ஏபிசிடி படிக்கல, ஆல்பா பீட்டா காமா படிக்கல, அவர் ஆனாவண்ணா கூட படிச்சிருப்பாரான்னு தெரியாது. அவர் ஒரு சாதாரண வேடர் குலத்துல பிறந்து வேட்டையாடி பிழைப்பு நடத்துகின்ற ஒரு பாமரன். ஆனா அந்த பாமரனுக்குள்ள ஒரு ஆழமான தேடுதல் இருந்தது. அந்த இறைவனை உணர வேண்டும் என்ற ஒரு தேடுதல் இருந்தது. அப்ப புற அறிவு அதிகமாக உள்வாங்கப்படாத அவரிடத்திலே அந்த அக அறிவானது மலர்ந்தது. அப்ப
அப்ப அந்த அக அறிவானது மலர்ந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, கல்லுல கடவுளை பார்த்தாரு. சிவபெருமான வந்து அந்த கல்லுக்குள்ள சிவலிங்கத்துக்குள்ள இருக்கிறதாகவும், அந்த சிவனும் நானும் வேறு வேறு இல்லை என்பதாக ஒருமித்த பக்தி செய்தார். ஏக பக்தி செஞ்சார். அந்த ஏக பக்தி தான் இங்க அனன்ய பக்தி, அந்நியம் இல்லாத பக்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த ஏக பக்தியில என்ன நடக்குது? அவருடைய பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு லீலை புரிந்தார் சிவபெருமான். நேற்றைய கதையில பார்த்தோம். அப்போ அவருடைய சிவலிங்கத்துல இருந்து ஒரு கண்ணுல ரத்தம் வந்தவொடனே இவருடைய உடம்புல இருந்து கண்ணு போயிட்ட மாதிரி துடிச்சார். அப்ப இவருடைய உடம்பும் அந்த சிவபெருமானுடைய உடம்பும் வேறு வேறா பார்க்கல, ரெண்டும் ஒன்றாக பார்த்தார். அப்ப உடனே இவருடைய கண்ணுல 2 கண் இருக்குதுல்ல, எனக்கு ஒரு கண்ணு போதும், என் சிவபெருமானுக்கு இன்னொரு கண் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு கண்ணை எடுத்து சிவலிங்கத்துக்கு வச்சார். அப்ப உடனே அடுத்த கண்ணில இருந்து வரும்போது அதை அடையாளப்படுத்தி கால்களால் கட்டை விரலால வைத்துக்கொண்டு இன்னொரு கண்ணை எடுத்து அதுல வச்சு பாக்குறாரு அப்படின்னா, அப்ப எவ்வளவு ஒரு அந்யோன்யம் இருந்திருக்கு பாருங்க. அதை வேறாகவே பார்க்கல, அதையும் நானும் ஒன்றாக பார்க்கின்ற ஒரு உயர் பரிமாண அறிவு. அந்த உயர் பரிமாண அறிவு தான் இங்க உண்மையான பக்தி, அனன்ய பக்தி, ஞானம் என்று சாஸ்திரம் பேசுது. இங்க ஞானம் தான் என்னன்னா, முடிந்த முடிவு வந்து அந்த அந்நியம் இல்லாத அன்பின் இடத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுடும். இங்க பக்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து சரியான தமிழ் பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னா அன்புன்னு தான் எடுத்துக்கணும். இங்க அன்பு தான் பக்தி. அப்போ அந்த அன்பு இறைவனிடத்துல எப்படி உண்டாச்சு? இறைவன் வேறு நான் வேறு என்ற இருமைகள் இல்லாத நிலையில் உண்டாகி விட்டது இல்லையா? அந்த நிலை யார் அடைகிறாங்களோ அவர்கள் தான் அந்த ஞானத்தை அடைகிறார்கள், அந்த தெய்வீக நிலையை உணர்கிறார்கள், அந்த தெய்வீகமானவர்களாக மாறுகின்றார்கள். அப்படிங்கிறது தான் இங்க சாஸ்திரம் இவ்வளவு தூரம் நமக்கு சொல்லுது. அதுதான் உயர்ந்த உலகம் புகும். அப்ப அந்த உயர்ந்த உலகம் என்பது என்ன? தேவர்களுடைய நிலை, தெய்வீக உலகம். அந்த தெய்வீக உலகத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய மனோநிலையே வேற. அந்த நிலை வந்து அங்க மனமே இல்லை, அது ஒரு அறிவு நிலையா நீங்க பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. நேற்றைய பாடத்துல அதான் என்ன சொன்னேன், மனசுக்கும் இந்த உலகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, மனசுதான் இந்த உலகத்தை இவ்வளவு தூரம் நமக்கு கால தேசத்துக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத நேற்றைய அந்த யுகங்களுடைய கணக்கு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா நேற்றைய வகுப்புல. அப்ப அது என்ன நமக்கு புரிய வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எல்லாமே மைண்டு தான். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், நேற்று ஒரு உதாரணம் கொடுத்தேன், காதலன் காதலி உதாரணம். இப்ப நம்ம நடைமுறை இந்த வகுப்பை கூட எடுத்துக்கலாம். இப்ப நடைமுறை இந்த வகுப்பை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் எடுக்கிற இந்த பாடத்திட்டம் வந்து 1 மணி நேரம் இப்ப ஓடிட்டு இருக்கு இந்த கிளாஸ் அப்படின்னா, இதை வந்து ஒருத்தர் கேட்க விரும்புறாருன்னு ஆன் பண்ணி கேட்கிறாரு. 10 நிமிஷம் கூட அவரால் அதை பொறுமையா கேட்க முடியல அப்படின்னா நீங்க அவருடைய மனோநிலை எப்படி பார்க்கணும்? பரபரப்பான மனோநிலை. அதாவது அந்த 10 நிமிஷம் கூட இதுல நான் வந்து காது கொடுத்து கேட்க முடியாது, அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது எப்படி போகணும், இமிடியேட்டா கன்க்ளூஷன், அந்த விடை தெரியணும் அப்படிங்கிற ஒரு துடிப்புள்ள மனநிலையில அவருக்கு இந்த 10 நிமிஷம் கேட்கறதே வந்து 10 மணி நேரம் கேட்கிற மாதிரி ஒரு பரபரப்பை உண்டு பண்ணுது. அப்ப அவர் என்ன பண்றாரு, இது போட்டு அறுன்னு அறுக்குறாங்க, நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு உடனே இந்த சப்ஜெக்ட் விட்டு வெளியே போறாரு அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், மைண்ட். இதுதான் மைண்ட் வந்து 10 நிமிஷத்தை கூட 10 மணி நேரமா கஷ்டமா பாக்குது, கேட்கவே முடியாத அளவுக்கு உணர்ந்து வச்சிருக்கு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, இதே பாடநூலை வந்து 1 மணி நேரம் நான் கொடுத்த உடனே முழுசா கேட்டு முடிச்சுட்டு அடுத்த 1 மணி நேரம் இன்னும் என்ன சொல்றாருன்ட்டு அடுத்த ஆர்வமா போய் அதை தேடுறாரு. அவர் இந்த 1 மணி நேரம் வகுப்பை கேட்கும் போது அவருடைய மனநிலை என்னன்னா, என்னோட சீக்கிரம் முடிஞ்சிடுச்சே, இப்பதானே வகுப்பு தொடங்கின மாதிரி இருந்தது, அதுக்குள்ள முடிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் இருக்காரு. இந்த எக்ஸாம்பிள் நான் எதுக்கு இங்க சொல்றேன்னா, இதுதான் மைண்ட். இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, அவர் 1 மணி நேரம் கொடுத்தாலே பத்த மாட்டேங்குங்கிறாரு. 1 ஹவர் எனக்கு பத்தல, இன்னொரு மணி நேரம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கு. அப்ப அவருடைய மனநிலை வந்து இந்த சப்ஜெக்ட விரும்புது, அக்செப்ட் பண்ணுது. இன்னொருத்தருடைய மனநிலை வந்து இந்த சப்ஜெக்ட விரும்ப மாட்டேங்குது, அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அதனால அது 10 நிமிஷம் கேட்கறதே பெரும்பாடா இருக்கு, 10 மணி நேரம் கேட்கிற மாதிரி தொந்தரவா நினைக்குது. ஆகவே அது இதை விட்டு விலகி போகுது. அப்ப இங்க ஒன்றை விரும்புவதும் ஒன்றை வெறுப்பதும் எதன் அடிப்படையில் இருக்கு? மனதின் அடிப்படையில் இருக்கு இல்லையா? அப்ப இங்க இந்த மைண்ட் தான் இப்படி நம்ம கிட்ட பிளே பண்ணுது. அப்ப இங்க சாஸ்திரம் இதான் சொல்லி கொடுக்குது. என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இந்த மைண்டினுடைய பிளேவை நீ கரெக்டா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீ மைண்ட்ல மாட்டாத. அந்த மைண்ட் உன்னை இப்படிதான் மடைமாற்றிக்கிட்டே இருக்கும், வேற வேற இடத்துல உன்னை சிக்க வச்சு சின்ன பின்னமாக்கிடும். ஆகவே நீ மைண்டுக்கு அப்பாற்பட்ட உயர் பரிமாண அறிவு, உயர்ந்த உலகத்துக்குள்ள புகுந்துக்கோ. அது தேவர் உலகம், அது தெய்வீக உலகம், அது அறிவு உலகம், அது ஆத்ம ஞான உலகம். அப்ப அந்த உலகம் நீங்க போயிட்டீங்கன்னா அங்க ஒரு அமைதியும் ஆனந்தமும் எல்லை இல்லாம இருக்கும். அதை அனுபவம் ஆக்குறது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. அதை வந்து மகான்கள் நிறைய பேசுறாங்க.
திருமூலருடைய திருமந்திரம் அது அருமையா எப்படி சொல்லுது அப்படின்னா, முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். மகற்கு தன் தாய் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு என்னனே. அருமையான திருமந்திர பாடல். இப்ப இந்த பாடல் என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஆழமான பொருள். இப்ப சாதாரணமா நம்ம என்ன பண்றோம், நம்முடைய முகத்துல இருக்கிற கண்ணை வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்தை பாக்குறோம். முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அப்படின்ட்டாரு, முட்டாள்கள் அப்படிங்கிறார், திட்டுறாரு. திருமூலர் வந்து நம்மளை எப்படி திட்டுறாருன்னா, முகத்துல கண்ணை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க முட்டாள்களே, அகத்தில் கண் கொண்டு காண்பது ஆனந்தம். இந்த வெளியே பாக்குறீங்களே, இந்த உலகம் வந்து அப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்குது, இப்படிப்பட்ட துன்பத்தை கொடுக்குது அப்படின்ட்டு இந்த விஷய சுகங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு, இதை வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு, இது பின்னாடி ஓடிக்கிட்டு, அதுல வர சுக துக்கங்களால பாதிக்கப்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து மூடர்கள் அப்படிங்கிறாங்க. எல்லா மகான்களுமே திட்டுறாங்க பாருங்க. யாருமே வந்து நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து மகான்கள் அப்படின்னா அவங்க சாஃப்டால பேசணும், சாந்தமால பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி சாஃப்டா சாந்தமா பேசினா நமக்கு உரைக்காது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, உரைக்க வைக்கிறாங்க நம்மளுக்கு. அதாவது சில விஷயங்கள் வந்து உரைக்க வச்சாதான் நமக்கு ஏறும். அதாவது ரோசம் வரணும்ல. அதாவது ரோசம்னு சொல்லுவோம். சாதாரணமா சொன்னா நமக்கு ரோசம் வராது. கொஞ்சம் திட்டுட்டா ரோசம் வந்துடும் இல்லையா? அது மாதிரி இங்க முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். உள்ள பாருங்க, உள்ள பார்த்தா உங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அது எப்படி நான் சொல்லுவேன்? அடுத்த 2 லைன்ல சொல்றாரு பாருங்க. மகற்கு தன் தாய் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு என்னனே அப்படின்னு அருமையான ஒரு உமானத்தை கொடுக்கிறாரு. இப்ப ஒரு தாயும் மகளும் இருக்கிறாங்க. மகள் வந்து திருமணமாகி போறா, கணவன் வீட்டுக்கு போறா. முதல் கணவனோட உறவாட போறா. அப்ப அவளுக்கு அதை பத்தி தெரியல. ஆனா அவ என்ன பண்றா, அம்மா கிட்ட, அம்மா நீயும் உன்னுடைய வீட்டுக்காரரும் 2 பேரும் எப்படிமா வாழ்ந்தீங்க, அதை கொஞ்சம் எனக்கு சொல்ல, எனக்கு அது முன்னாடியே சொன்னீங்கன்னா நானும் என் வீட்டுக்காரரோட போய் அதே மாதிரி வாழ்வன் இல்ல அப்படின்னு அந்த சுகத்தை கேட்கிறா. அந்த சுகத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறா. அப்போ தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை மகள் கிட்ட சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? அது அவரவர்களுக்கு உண்டான பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து இன்னொருத்தர் சொல்லி புரிய வைக்க முடியுமா? நான் கணவனோடு இப்படி உறவாடினேன், இப்படி இருந்தேன் அப்படிங்கிறத ஒரு தாய் வந்து தன்னுடைய மகளுக்கு இப்படி சொல்லி புரிய வச்சா மட்டும் அவ புரிஞ்சுக்குவாளா? புரியாது. ஏன்னா அது அவர்களுக்கு உண்டான பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரிதான் இறைவன். நீங்க விஷயம் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த அகத்துக்குள்ள நீ இறைவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ நீ யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே முடியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் உண்டான சுயம் அது. அப்ப நான் இப்படி இறைவன் அனுபவமாக்கணும், அப்படி இறைவன் அனுபவமாக்கணும் எடுத்து வெளியே சொல்றது நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஒத்து வராது. ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்த சுகத்தை வெளியே சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? அதை பிராக்டிக்கலா ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சா தான் அதனுடைய சுகம் தெரியும். அது மாதிரி இறைவனுடைய சுகத்தையும் இப்ப அவரவர்கள் அனுபவித்தால் தான் அதனுடைய சுகம் தெரியும். அந்த சுகத்தை இன்னொருத்த போய் சொல்லி நான் இப்படி அனுபவிச்சேங்க, நீங்களும் அதே மாதிரி அனுபவிங்க அப்படின்னு அவன் என்னதான் சொன்னாலும் அது அவர்களுக்கு அனுபவம் ஆகாது. அது வந்து ஒரு பரோட்ச ஞானம். ஏட்டுச் சுரைக்காய் தானே. படிச்ச மாதிரி இருக்கிற விஷயத்துக்கும் பிராக்டிக்கலா இருக்கிற விஷயத்துக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு இல்லையா? அப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்ப இறைவன் அப்படிங்கிறவன் இங்க நம்ம வெளியே பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயம் அல்ல. அதைத்தான் இப்படி மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அதாவது புறத்துல நீ பார்த்து இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா இறைவன் அடைஞ்சிருவ, இறைவனுடைய அனுபவம் வந்துடும் அப்படின்னு நினைக்காது. அப்படி நடக்காது. இறை அனுபவம்ன்றது உன்னுடைய உள்ளத்துல பார்க்க வேண்டிய விஷயம். ஆகவே அகத்தில் கண் கொண்டு காண்பது மட்டும்தான் அந்த ஆனந்தத்துக்கு வழிவகுக்கும். நீ முகத்தில் கண் கொண்டு காட்பது வந்து மூடத்தனம் அப்படின்ட்டாரு. இதை விட வேற யார் சொல்ல முடியும்? இதை விட மகான்கள் வந்து விரிவா நமக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? நாம என்ன பண்றோம், முகத்துல இருக்கிற கண்ணை வச்சுக்கிட்டு கோயில் கோயிலா சுத்துறோம் இல்லையா? பல ஊர்களுக்கு போறோம், பல கோயில்கள்ல போய் வழிபாடு பண்றோம். அந்த கோயில்ல போய் அந்த சாமி கும்பிட்டேன், இந்த கோயில்ல போய் இந்த சாமி கும்பிட்டேன்ட்டு நம்ம வெளியே கோயில் கோயிலா சுத்துறது பத்தாதுன்ட்டு வீட்டுல பூஜை அறையில ஒரு 10 படம் மாட்டி வச்சுக்கிறோம். அப்ப வீட்டுல பூஜை அறையிலே 10 படம் மாட்டிக்கிட்டு அந்த 10 சாமி கிட்டையும் பலவாரா நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது எதுவுமே வந்து பயன்படாது. ஏன்னா இப்படி வணங்குறவங்களை பார்த்து சாதாரண மனிதன் திட்டல, திருமூலர் திட்டுறாரு. முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அப்படின்ட்டாரு. முகத்துல கண்ணை வச்சுக்கிட்டு கடவுளை பாக்குறீங்களே முட்டாள்களே, அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்? வார்த்தையால் சொல்ல முடியாது. அனுபவ ஆனந்தம். அது வந்து
ஒரு மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே அப்படின்னு எவ்வளவு ஒரு அருமையான வாழ்வியல் யதார்த்தத்தை மகான்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பரம்பொருளை பற்றிய ஒரு ஞான கல்வி அருளாளர்களுக்கு உள்ள அனுபவமாக கிடைச்சது. அவங்களுக்கு உள்ள மலர்ந்தது. அதுதான் இங்க அக அறிவு. நமக்குள்ள இருந்து அது மலரணும், நமக்குள்ள இருந்து அது பிரகாசிக்கணும். அப்ப அந்த அறிவு எப்படி நமக்கு கிடைக்கணும்? அவன் அருளால் தான் கிடைக்கும். அந்த திருவருளுடைய அனுபவமும் அந்த வாய்ப்பும் அவனுடைய அருளால கிடைக்கும். அப்ப அவனுடைய அருள் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இப்ப இறைவனுடைய உண்மை நிலை என்ன? அது ஒரு தூய அறிவு இல்லவா? இப்ப இறைவனுடைய அனுகிரகம் வேணும், இறைவனுடைய அருள் வேணும் அப்படின்னா, அப்பவும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, வெளியே உருவத்துல இருக்கிற தேவன்கிட்ட போய் அருள் கேட்கிறாங்க. உருவத்துல இருக்கிற தெய்வத்துக்கிட்ட போய் எனக்கு அந்த இதை செஞ்சு கொடு, இந்த இதை செஞ்சு கொடு, எனக்கு உன்னை காட்டி கொடு அப்படின்னு வெளியே தேடி வேண்டதுனால அது கிடைக்காது. ஏன்னா இங்க உண்மையா இறைவன் நமக்குள்ள எப்படி இருக்கிறான்? அறிவா இருக்கிறான் இல்லையா? அப்ப இங்க இந்த அறிவு நமக்கு இல்ல பிரகாசிக்கணும், அதனுடைய அனுபவம் நமக்கு வெளிப்படணும் அப்படின்னா, அதுக்கு தடையா நம்ம இடத்துல இன்னொன்னு இருக்கு. அதுதான் மைண்ட். அதைதான் நம்ம இங்க என்ன பண்ணணும்? அந்த மைண்டை அப்டேட் பண்ணணும். மைண்ட் அஜ்ஞானத்தினால மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட புற விஷய சுகங்கள்ல சிக்கிக்கொண்டு, அதுல உயர்வு தாழ்வு கற்பித்துக் கொண்டு, அதுல நிறைய பற்று வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மைண்டானது என்ன பண்ணுதுன்னா, அபிமானம் வச்சுக்குது அதுல போய். அந்த பற்றின் காரணமா என்ன பண்ணுது? அதை விட மாட்டேங்குது. அப்படித்தான் நம்ம இந்த பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபதபங்கள்ல நிறைய விஷயங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது? இந்த ஒட்டுமொத்த கர்மகாண்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தா, இது எல்லாமே நம்முடைய மன தூய்மைக்காக மகான்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த மன தூய்மைக்கான அந்த விசேஷ சுகங்களிலேயே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அதுல இருந்து நம்ம வெளியே வருவதற்கு மறுக்கின்றோம். அது எப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கிய நிலை அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் ஏற்கனவே நேத்து சொன்ன உதாரணம் மாதிரிதான். இப்ப நான் சென்னை போகணுமா, கோவை போகணுமா அப்படின்னு ஒரு வழிகாட்டி அங்க பாக்குறேன். அந்த வழிகாட்டி இந்த பக்கம் போனா சென்னை, இந்த பக்கம் போனா கோவைன்னு சொல்லுது. ஆனா வழிகாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. அங்கேயே நின்னுகிட்டேன். அப்ப அங்கேயே நின்னுகிட்டு இருக்கிற வரைக்கும் நான் கோவைக்கும் போக முடியாது, நான் சென்னைக்கும் போக முடியாது. அது மாதிரி இப்போ நம்ம அந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்கு உயர்வதற்கான வழிகாட்டிகள் தான் இந்த பூஜைகள், ஜபதபங்கள், தியானங்கள், மந்திரங்கள் எல்லாமே. அப்ப இந்த கர்மகாண்டமே நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்மை ஞான காண்டத்துக்கு உயர்த்துவதற்கான ஒரு வழிகாட்டிகள் என்றுதான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர, அந்த வழிகாட்டியை நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அந்த வழிகாட்டியை பயன்படுத்தி நம்ம உடனே அந்த வழியில போக ஆரம்பிச்சிடணும். அப்ப அந்த வழியில போக ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா, அந்த பாடத்திட்டங்களுடைய வரிசை கிரமத்தை நம்ம சரியா புடிச்சுக்கணும். வரிசை கிரமம்ங்கிறது என்ன? சரியை, கிரியை, யோகம், ஞானம். அப்ப சரீரத்தால சில சேவைகள் செய்து, அதன் வாயிலாக நம்ம ஒருவரை நேசித்து, இந்த உடலையும் உபகாரமா பயன்படுத்தி நம்ம வாழுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் தூய்மை அடையும். ஏன்னா நம்ம அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட அதை ஈஸ்வர காரியமா செய்ய 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 நம்முடைய மனசானது பக்குவ நிலைக்கு வரும், மேல் பரிமாணத்துக்கு உயரும். அப்போ அந்த சரியினால நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் இருக்கு பாருங்க. கிரியைகள்லாம் என்ன? பூஜைகள், ஜபதபங்கள், செயல்கள், வழிபாடு பண்ணுகின்ற கோயில் கோயிலா சுத்துறது எல்லாமே அந்த கிரியைன்ற அடிப்படையில வந்தாலும், இதனுடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும்னா, நம்மை உயர்நிலைக்கு உயர்த்துவதற்கான மனப்பக்குவத்தை கொடுப்பதற்கான ஒரு பயிற்சி முறைகளாகத்தான் அவைகள் எல்லாம் பார்க்கப்பட வேண்டுமே தவிர, அதனால எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அதை பார்க்க கூடாது. இப்ப நம்ம ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு ஔவையார் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால, அந்த ஆலயத்தை போய் நம்ம தொழுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அது மன தூய்மைக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும். ஆனா அதற்காக ஆலயத்தையே தொழுதுகிட்டு இருந்தா நமக்கு எப்படி அந்த உண்மையா ஆலயத்துக்குள்ள இருக்கிற இறைவன் அனுபவம் ஆகுவான்? அனுபவம் ஆக மாட்டான். அப்ப இங்க மகான்கள் ரொம்ப அடிப்படை விஷயத்திலிருந்து மேல கொண்டு வரும்போது, ஜெனரல் எஜுகேஷன்ல எப்படி ஆனா அவன் கற்றுக்கொள்ளும் போது நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள் தெரியாம இருக்கும். ஆனா அவனை கற்றுக்கொண்டு அப்படியே நீங்க மேல்நிலை பரிமாணத்துக்குள்ள வரவே உங்களுக்கு நிறைய ஆல்பா, பீட்டா, காமா எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு அல்ஜீப்ரா, மேத்தமேட்டிக்ஸ் புரிய ஆரம்பிக்கும். அப்ப இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, நம்ம டிராவல் பண்ற அந்த பரிணாமம் இருக்கு, பயணம் பண்ற பாதைகள் இருக்கு. அதுல மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல லிஃப்ட் ஆனாதான் அடுத்த பரிமாணம் நமக்கு தெரியும். அப்ப நம்ம எப்படி ஜெனரல் எஜுகேஷன்ல 10th பாஸ் பண்ணோன்னா பிளஸ் 2க்கு போகணும்னு தெரியுதோ, பிளஸ் 2 பாஸ் பண்ண உடனே கிராஜுவேஷன் டிகிரி போகணும்னு தெரியுதோ, அது மாதிரி இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளை பக்குவப்படுத்தணும். மனதளவுல பக்குவப்படுத்தணும், உடல் அளவுல தூய்மையா இருக்கணும், உள்ள தூய்மை நமக்கு தேவைப்படுது. இதையெல்லாம் நம்ம அனுபவத்துல உண்டாக்கணும். இந்த உலகத்துக்கு உபகாரமா வாழணும், சேவைகள் செய்யணும். இதெல்லாம் நம்ம பண்ண 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 நம்மளை இறைவன் ஆட்கொள்றான்.
அப்பதான் அந்த தூய அறிவு என்ன பண்ணும்னா அந்த மனதை வந்து தூய்மையா பார்க்கும். அந்த கண்ணாடி வந்து பளிச்சுங்கு மாறி இருப்பதை கவனிக்கும். அதுக்கு முன்னாடி அந்த மனசு என்ன பண்ணுது, புற விஷயங்களுடைய அழுக்குகளை சேர்த்து மங்களா இருக்கு. கண்ணாடியில வந்து ஒரு புகை படிஞ்சிருக்கு, கரி பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கண்ணாடியில முகம் நமக்கு சரியா தெரியாதுங்கிற மாதிரி மனதுல வந்து நம்ம மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான அழுக்குகள் சேரப்பட்டு அதுல வந்து அந்த அறிவு பிரகாசிப்பதற்கு தடையாக நம்ம இடத்துல இருக்கு. ஆனா அந்த அறிவு நமக்குள்ளேயே இருக்கு. பிரம்மரந்திரத்துல இருக்கு, 10ஆம் வாசல் இருக்கு, 3வது கண்ணுல இருக்கு. அது பிரகாசிப்பதற்கு தயாராக இருக்கு. ஆனா அது பிரகாசிப்பதற்கு தடையாக நம்ம இடத்துல மனசு வந்து இருக்கிறதுனால இந்த மனதானது ஏகப்பட்ட விசை சுகங்களை உள்வாங்கிக் கொண்டு அதுல சிக்கி கொண்டிருப்பதனால அது வந்து பிரகாசிப்பதற்கு அங்க இடம் தர மாட்டேங்குது மைண்ட். ஏன்னா அது குப்பையிலேயே வச்சுக்கிட்டு அதுலயே சுகத்தை கண்டுகிட்டு அதுலயே நல்லா இருக்குன்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல நமக்கு அந்த அறிவானது பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறது என்பதை மகான்கள் இங்கு சுட்டிக்காட்டி அந்த அஞ்ஞானத்தை நீக்குவதற்கான இந்த ஞான கல்வி அருளாளர்களால் அளிக்கப்படுகின்ற பொழுது அதை நம்ம உள்ள வாங்கி அப்போதான் நம்ம வந்து விழித்துக்கொண்டு நம்முடைய விவேகத்தை கவனித்து பார்த்தோம்னா நம்முடைய அறியாமைகள் எல்லாம் அல்பமான விஷயங்களாக நமக்கு தெரியும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்பமான விஷயங்களை சிக்கி இந்த சுகபோகங்கள்ல நான் என்னுடைய வாழ்நாள் இவ்வளவு நாள் வீணாக்கி இருக்கின்றேன் என்பது புரியும். அப்ப இந்த நிலையில நம்ம இனிமேல் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற ஒரு பாதை நமக்கு தெரியும். அப்ப அந்த பாதையில நம்ம மேற்கொண்டு பயணம் செய்யும் போது நம்முடைய இலக்கை நாம் எளிதாக அடைய முடியும் என்ற ஒரு அருமையான விஷயங்களை தான் இங்கு மகான்களும் ஞானிகளும் நமக்கு விளக்கிக் கொண்டே வருகிறார்கள். அப்ப அந்த தெய்வீக திருவருளால நம்முடைய விளக்கம் பெற்று அகக்கண்ணை நான் திறந்து பார்த்தேன். அவ்வாறு திறந்து பார்க்கும் பொழுது ஒப்பற்ற தலைவன் எனும் தூய அறிவாகிய பரம்பொருள் என் உள்ளத்திலே ஜோதிமயமாக பிரகாசித்துக் கொண்டு இவனையும் அறிவு மயமானவன் என்று உணர்த்தி அருளினான் என்று திருமூலர் தன்னுடைய அனுபவத்தை மீண்டும் சொல்கிறார். திருமூலர் வந்து அந்த மாதிரி நான் இந்த அத்தியாத்ம ஞான கல்வியின் மூலமாக நான் என்னுடைய அகக்கண்ணை திறந்து பார்த்த போது முதல்ல திட்டினாரு. என்ன மாதிரி திட்டினாரு? புறத்துல கண் கொண்டு பாக்குற மூடர்களை அகத்துல கண் கொண்டு பாருங்க, அங்கதான் ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு திட்டின திருமூலர் என்ன பண்ணிட்டாரு, அந்த அகத்துல கண் கொண்டு பார்க்கின்ற ஆனந்தத்தை நீங்க என்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல முடியாது. அது வந்து அம்மாவும் அப்பாவும் சேர்ந்ததை ஒரு பொண்ணு கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. அது அவளே அந்த எக்ஸ்பீரியன்ஸ அடைஞ்சுதான் அவ தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத வெளிப்படையா சொன்ன திருமூலர் அடுத்த ஒரு பாடல்ல அதை எப்படி உணர்த்தினார் அப்படிங்கறத இப்ப அடுத்த பாடல் சொல்லுது. என்னன்னா, மின்னுற்ற சிந்தை விழித்தேன், விழித்தலும் தன்னுற்ற ஜோதி தலைவன் இணையிலி பொன்னுற்ற மேனி புரிசடை நந்தியும் எண்ணுற்ற அறிவான என் விழித்தானே. அப்ப இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, அப்ப அந்த இறைவனுடைய அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த இறை அனுபவம் அப்படிங்கிறது நம்முடைய வார்த்தைகளுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டது. புலன்களால் அந்த இறைவனை பற்றி நம்ம விளக்கிவிட முடியுமா? இப்ப நான் கண்களால் இறைவனை பார்த்தேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிட முடியுமானா அது முடியாது. அப்படி சொல்ல வாய்ப்பே கிடையாது. யாருமே இறைவனை வந்து கண்களால் பார்க்க முடியாது. அப்ப இறைவனை வந்து கண்களால் பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நான் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து மைண்டு தான் சொல்லிட்டு இருக்கு. அதாவது கற்பனா உருவங்கள். அது வந்து ஹாலுசினேஷன் சொல்லுவோம். ஆங்கில வார்த்தை வந்து ஹாலுசினேஷன் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு கற்பனை தோற்றம். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, ஆனா இருப்பதாக மனசு வந்து உருவகப்படுத்திக்கும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்துல ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சு முத்தி போய் நான் திடீர்னு பாத்தீங்கன்னா என் முன்னாடி வந்து சிவபெருமான் நின்னாரு, அப்புறம் என்னோட கடவுளை வந்து சிவபெருமான் பேசினாரு அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து மனப்பிறழ்வு என்று அர்த்தம். அதாவது எப்பயுமே வந்து இன்னொரு விஷயத்துல வர முடியாது இறைவன். நீங்க புரிஞ்சுக்கணும். இறைவன் என் முன்னாடி காட்சி அளித்தான் என்று சொன்னாவே அது வந்து ஃபால்ஸ், அது வந்து தப்பு. அப்படி காட்சி அளிக்கவே முடியாது. இறைவன் வந்து முன்னாடி தோன்றி பக்தா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சினிமாவில காட்டுற மாதிரி எல்லாம் என்றைக்குமே தோன்றி எல்லாம் ஒரு காட்சி தரவே மாட்டார். ஏன் அப்படி காட்சி தரவே மாட்டார்னா, அப்படி இறைவன் வந்து முன்னாடி தோன்றி பக்தா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆயிடும்னா இறைவன் வேறா ஒருத்தர் இருக்கிறான், பக்தன் ஒருத்தர் வேறா இருக்கிறான் அப்படிங்கிற இருமைகள் வந்துடும். அப்படி இருமைகள் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அப்ப இறைவனுக்கு வேறாக இன்னொன்னு படைக்கப்பட்டிருக்குன்னா அதை படைத்தவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துரும். ஏன்னா இப்போ அந்த இறைவனுக்கு வேறாக ஒரு பக்தனை படைச்சிருக்கிறது யாரா இருக்க முடியும்? இறைவனே தான் படைச்சிருக்கணும். அப்படி இறைவனே படைச்சிருந்தா அதே இறைவன் வந்து திருப்பி அந்த பக்தனுக்கு விளக்கம் கொடுக்கணுமான்னா அவசியம் இல்லை இல்லையா? இறைவனே ஒண்ணு படைக்கிறான்னா அது எவ்வளவு பர்ஃபெக்டா படைச்சிருப்பான். அப்ப அந்த படைப்புல ஏதாவது குறைபாடு இருக்குமா? அது குறைபாடு இருக்கிறதா இருந்து கொண்டு அது வந்து என்ன குறையை தீர்த்து வைன்னு சொல்லி திருப்பி இறைவன்கிட்டயே போய் முறையிடுமா?
இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயத்த நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதாவது இறைவன் இந்த ஒரு படைப்பை உருவாக்குறான்னா, அந்த இறைவனுடைய படைப்புல ஒண்ணு படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுல குறை இருக்காது. ஒரு சயின்டிஸ்டா ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறான்னா அது எவ்வளவு பர்ஃபெக்ட்டா அப்டேட் பண்றான். இப்ப நம்ம நவீன மொபைல் போன் எல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இந்த மொபைல் போன் எப்படி அப்டேட் ஆகிட்டே வந்தது. ஆரம்பத்துல நான் ஒரு கீபேட் மொபைல் போன் வச்சுக்கிட்டு கையில பட்டன்ல அழுத்தி அழுத்தி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்போ டச் ஸ்கிரீன்ல வந்துருச்சு, ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு. இப்போ ஆன்லைன்ல இன்டர்நெட் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு உலகம் பூரா கைக்குள்ளேயே வச்சு பாக்குற அளவுக்கு இன்றைக்கு டெக்னாலஜினுடைய வளர்ச்சியும் அதனுடைய அப்டேஷனும் நம்ம பாக்குறது அறிவியல் பூர்வமா நமக்கு எப்படி அனுபவத்துக்கு வருது. இதை செய்யக்கூடிய ஒரு அறிவாளி யாரு? ஒரு சாதாரண மனிதனே இவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்து இந்த உலகத்துக்கு இவ்வளவு விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான்னா, இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட உலகத்தை உண்டாக்கிய இறைவன் கோமாளியா இருப்பானா? அப்ப இறைவன் ஒரு பேரறிவாளன் இல்லையா? அப்ப அவனுடைய படைப்பு என்றைக்குமே தப்பு வராது இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட இறைவனுடைய படைப்புல ஒரு பக்தன் உருவாகி அந்த பக்தன் இறைவனிடத்துல போய் முறையிட்டு எனக்கு இதை செய்ய அதை செய்யன்னு கேட்டான்னா இறைவன் கோமாளி ஆயிடுவான். இறைவன் அறிவாளி ஆக முடியாது. ஆக இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இரண்டாவதா ஒரு விஷயமே இல்லப்பா, இருப்பது இறைவன் மட்டும்தான். அப்ப இறைவன் மட்டுமே இருக்கிறான்னா இங்க இருக்குது அத்தனையுமே இறை அம்சமா இருக்கு. ஆனா அது தன்னை தெரிந்து கொள்ளாமல் இருக்கு. அந்த அஞ்ஞானம் மறைக்குது, அத அறியாமை மறைக்கிறது. சூரியனை கருமேகங்கள் மறைப்பது போல சூரியன் இருக்குது. ஆனா அந்த சூரியனுக்கு முன்னாடி ஒரு மேகம் மறைச்சிக்கிச்சுங்கிறதுக்காக சூரியனே இல்ல காணாம போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்ல சூரியனையோட மேகம் பெரிதாகி விடுமா? சூரியன் எவ்வளவு ஒரு பிரம்மாண்டம். அப்ப அவ்வளவு ஒரு பிரம்மாண்ட சூரியனை ஒரு சிறு மேக கூட்டம் மறைத்து விட முடியுமானா? மறைக்க முடியாது. ஆனால் மறைத்தது போல காணப்படுவதற்கு காரணம் என்ன? நம்முடைய கண் பார்வை தான் குறைபாடு. நம்முடைய கண் பார்வை ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் பார்க்கும். அந்த அளவுல பார்க்கும்போது நமக்கு மேக கூட்டங்கள் மட்டும்தான் தெரியும். அதுக்கு அப்பாற்பட்டிருக்கிற சூரியன் நமக்கு தெரியலங்கிறதுனால சூரியனையே மேகம் மறைச்சிக்கிச்சிங்க அப்படின்னு நம்ம சொல்வதை வைத்துக் கொண்டு சூரியன் மறைந்து விட்டான் என்று சொல்ல முடியுமா? முடியாது. நீங்க விமானத்துல பறந்து அந்த மேக கூட்டங்களை தாண்டி மேல போனீங்கன்னா சூரியன் அப்படியே முழுமையான பிரகாசத்துல அங்க மேல இருக்கத்தான் செய்தாரு. அப்ப சூரியன் மேல இருந்து கொண்டிருப்பதை மறைப்பது ஒரு தற்காலிக மேக கூட்டங்கள் என்பது போல இறைவன் நம்முள்ளே பிரகாசித்துக் கொண்டு இருக்கின்றான் என்பதை மறைப்பது நம்முடைய அஞ்ஞான எண்ணங்கள். இததான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. இங்க நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை எண்ணங்கள் அந்த தூய அறிவை மறைக்கிறது. அப்ப அந்த தூய அறிவை மறைத்துக் கொண்டு அஞ்ஞானத்தினால இறைவன் எங்கேயோ இருக்கிறான் என்று நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இறைவன் நம்முள்ளேயே இருக்கிறான். அதை பிரகாசிப்பதற்கு தடையாக நம்முடைய மனமே இருக்கிறது. அதைத்தான் இங்க மகான்கள் சொல்றாங்க. அப்ப இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, பரம்பொருள் சாதாரண இங்க அழியக்கூடிய புலன்களாலேயோ அல்லது நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் எழுந்த மனதினாலேயோ அளக்க முடியாதது. அந்த அருள் அனுபவம் பெற்ற பெரியார்கள் இதை கண்டு ஆச்சரியம் அடைந்து அந்த இறைவன் பால் அன்பு மேலிட்டு அந்த தூய அறிவை அனைத்திலும் அனுபவிக்கின்றார்கள். அந்த நிலையைத்தான் அவர்கள் பேரின்ப நிலையாக கருதுகின்றார்கள் என்று இங்கு திருமூலருடைய திருமந்திரம் இங்க சுட்டி காட்டுது. அது எப்படி? அதாவது மின்னுற்ற சிந்தை விழித்தேன். அதாவது ஏற்கனவே தடுமாறிக்கொண்டு புரிதலற்ற நிலையிலிருந்து நான் விழிப்படைந்தேன். விழித்தலும் தன்னுற்ற ஜோதி தலைவன். அப்படி நான் விழித்துக் கொண்ட பிறகு என்னிடத்திலே ஒரு ஜோதிமயமான தலைவன் இருந்தான். அந்த ஜோதிமயமான தலைவன் யாரு? அறிவு பிரகாசம். அந்த அறிவு பிரகாசம் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம்? நம்ம ஏற்கனவே இதுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன். இறைவன் அறிவானவன் என்று நம்ம சொல்லும் போது அறிவுக்கு ஒரு உருவம் கிடையாது. அப்ப உருவமற்ற ஒரு பொருளை நம்ம வார்த்தையால விளக்கணும் அப்படின்னா பிரைட்னஸ் சொல்லலாம் இல்லையா? அதுக்குதான் நான் அன்னைக்கு ஒரு ஓமானம் சொல்லும் போது என்ன சொன்னேன்? ஸ்கூல்ல ஒரு பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னா அந்த பையனை நம்ம பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப பிரைட் ஸ்டூடெண்ட்னா அந்த பையன் என்ன வெளிச்சமா இருக்கான்னு அர்த்தமா எடுத்துக்கிறதானா? இல்ல. அவனிடத்துல அறிவாற்றல் நல்லா வெளிச்சமா இருக்கு, பிரைட்டா இருக்கு. அதை சுட்டி காட்டுவதற்கான ஒரு வார்த்தை பிரைட் ஸ்டூடெண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அந்த சேம் வேர்டு தான் இங்க சொல்லப்படுது. தன்னுற்ற ஜோதி தலைவன் என்னிடத்திலே பிரகாசித்துக் கொண்டிருந்தான். அந்த தூய அறிவாகிய இறைவன் என்னிடத்திலே பிரகாசித்துக் கொண்டிருந்தான். இணையிலி பொன்னுற்ற மேனி புரிசடை நந்தியும் எண்ணுற்ற அறிவான என் விழித்தானே. அப்ப என்னிடத்திலேயே அவன் அவ்வாறு இருந்து கொண்டு எனக்கே என்னை அனுபவமாக்கி காட்டினான். எனக்கே என்னை அனுபவமாக்கி காட்டினான். அதுதான் திருமூலருடைய இன்னொரு பாடல் கூட சொன்னது இல்லையா? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறிந்து கொண்ட பிறகு தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே, அந்த திருமந்திர பாடல். அப்ப தன்னை ஒருவன் தெரிந்து கொள்ளாம அவன் தானே கெட்டு போகிறான் என்ற திருமந்திரம் சொல்ற அதே விஷயம்தான் இங்கேயும் இந்த விளக்கத்தை கொடுத்து அது என்னிடத்திலேயே பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அந்த தூய அறிவாகவே நானே இருக்கின்றேன்.
ஆனால் அதை நான் அறிய முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் என்னிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அப்ப இந்த ஏராளமான எண்ணங்கள் என்ன என்ன பண்ணிடுதுன்னா வெளியே பார்க்க வச்சிருச்சு. என்னுடைய புலன்கள் பூரா வெளியே பார்த்துட்டு இருக்கு, என்னுடைய மனசெல்லாம் வெளியே பார்த்துட்டு இருக்கு, உள்ள திரும்ப மாட்டேங்குது. அப்ப உள்ள திரும்பினா மட்டும்தான் நம்முடைய அக அறிவு விழித்துக் கொண்டு ஆனந்தம் உண்டாகும். ஆனா வெளியே தேடிக்கிட்டு இருக்கிறவன் ஒருத்தனும் ஒரு நாளும் அந்த ஆனந்த நிலையை அனுபவம் ஆக்க முடியாதுங்கிறது தான் மகான்கள் இவ்வளவு ஆழமாக நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். மேலும் மகான்களுடைய அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பேரின்ப நிலை இருக்கிறது இல்லையா, அது பெற்றார் உலகுடன் பேசா பெருமை அப்படிங்கிற ஒரு திருமந்திர பாடலும் அதை விளக்குது. இந்த பாடல் என்ன சொல்றதுன்னா, பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி, பெற்றார் உலகில் பிறவா பெரும் பயன், பெற்றார் அம்மன்றில் பிரியா பெரும் பேரு, பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே. எவ்வளவு ஒரு அருமையான பாடல் பாருங்க. அதாவது அருளாளர்கள், மகான்கள், ஞானிகள் இவர்கள் எல்லாம் தான் பெற்ற அந்த தெய்வீக அனுபவத்தை, அந்த இறை அனுபவத்தை வெறும் வார்த்தைகளாலும் மொழிகளாலும் மட்டுமே விளக்கிவிட முடியாது. இப்ப நம்ம வார்த்தைகளால் இந்த இறைவனை பற்றி எவ்வளவு விளக்கினாலும் உண்மையில் அது ஒரு முழுமை பெறாத வார்த்தைகள். ஏன்னா இறைவனை வார்த்தைகளால் விளக்கி ஒருத்தன் புரிஞ்சுக்கிறதுங்கிறது கஷ்டம். அப்ப நாம இப்ப இதெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களை இறைவனை வார்த்தைகளால விளக்கி நான் சுட்டி காட்டிட முடியும் என்பதற்காக பேசிக்கொள்ளவே இல்லை, பேசிக்கொண்டிருக்கவும் கிடையாது. இங்க நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்க இடத்துல இருக்கின்ற அறியாமைகளை நீக்கி விடுவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க எந்த இடத்துல எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க, எந்த இடத்துல நீங்க தப்பு பண்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய அறியாமை விஷயத்தை நம்ம சுட்டி காட்டுவதனால நீங்க அதுல இருந்து விடுவித்துக் கொள்ளணும். அந்த அஞ்ஞான விஷயத்திலிருந்து வெளியே வந்துடணும். திருப்பி திருப்பி அதுலயே சிக்கிக்கிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இறைவன் எனக்கு அனுபவமாலே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப இறைவனை தம்முள் உணர்ந்த பின்னர் அந்த மகான்கள், அருளாளர்கள், ஞானிகள் இறைவனை தன்னுள் உணர்ந்த பின்னர் பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து நிற்கின்றார்கள். அப்ப அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை சம்பிரதாய முறையிலே மொழியை பயன்படுத்தி மக்களுக்காக தெளிவாக்க முற்பட்டாலும் அவர்களுடைய உள்ள கிடக்கை பண்பட்ட உணர்வினை மொழிகள் வாயிலாக முழுமையாக பிரதிபலிக்கவே முடியாது என்பது இந்த ஆன்றோர்கள் நமக்கு கூறுகின்ற அறிவுரையாகும் என்பதுதான் இந்த திருமந்திர பாடல் நம்ம பார்க்க முடியுது. அதுதான் இங்க சொல்றார், பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி. அந்த இறை அனுபவத்தை பெற்றவர்கள் இந்த உலகத்திலே பிரியா பெருநெறி அப்படின்னா இந்த உலகம் வேறு நான் வேறு என்ற இருமைகளற்ற நிலையில் இருக்கின்றார்கள். அதுதான் பிரியா பெருநெறி. பிரியா பெருநெறினா பிரிக்க முடியாதது. இங்க இறைவன் வேறு நான் வேறு, இந்த உலகம் வேறு நான் வேறு அப்படின்னு எதையுமே பிரித்து பார்க்க முடியாத இருமைகள் இல்லாத ஒரு பெருநெறியில் வாழ்கின்றவர்கள், அவர்கள் தான் இறை அனுபவம் பெற்றவர்கள். அந்த வார்த்தை அழகா பெற்றார் அப்படின்னு போடுறாரு. பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி, பெற்றார் உலகில் பிறவா பெரும் பயன். அப்ப அந்த இறைவனுடைய அனுபவத்தை பெற்று விட்டவர்கள் இந்த உலகிலே மீண்டும் பிறக்க மாட்டார்கள். அதுதான் பிறவா பெரும் பயன் அப்படிங்கிறார். இறைவனுடைய அனுபவத்தை ஒரு முறை ஒருவன் பெற்றுவிட்டான் என்றால் அவன் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்கவே மாட்டான். பிறவா பெரும் பயன், பெற்றார் அம்மன்றில் பிரியா பெரும் பேரு. அப்படி இறைவனுடைய அந்த வைபவத்தை, அந்த அனுபவத்தை தன்னுள் உணர்ந்த உத்தமர்கள் அந்த ஆனந்த அனுபவத்தை பிரியா பெரும் பேராக, நான் வேறு இறைவன் வேறு என்ற அந்த இருமைகள் இல்லாத அந்த ஏகாந்த அனுபவத்தை ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வாய்ப்பு, அந்த பெரும் பேரு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். அப்படிப்பட்டவர்கள் பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே. அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்கள் அதை வார்த்தைகளால் பேசவே முடியாது. அதனுடைய பெருமையை வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த திருமந்திரம் நமக்கு இங்க உணர்த்துகின்றது. அப்ப இதையெல்லாம் நம்ம நல்லா ஆழ்ந்து படிச்சு பார்த்து அந்த இறைத்தன்மை என்பது எப்படி இருக்கிறது, இறைவன் என்பவன் எப்படி இருக்கின்றான், அப்ப அந்த இறைவனுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று பார்த்தா என்னிடத்திலேயே அது தூய அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை உணராமல் நான் இருப்பது என்னுடைய அஞ்ஞானம், என்னுடைய அறியாமை. ஏனென்றால் நான் அந்த தூய அறிவு என்ற அந்த சூக்கும நிலைக்குள்ள போகாம என்னிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உடலையே நான் என்று கருதி கொண்டு மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்தையே என்னுடைய எண்ணமாக அபிமானித்துக் கொண்டு இது என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு என்பதாக பாவித்துக் கொண்டு மனிதன் இந்த உலக சுகங்களிலே சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கின்றான். அப்ப இப்படிப்பட்ட மனிதன்
அந்த இறைத்தன்மையிலிருந்து வெகு தூரம் விலகி நிற்கின்றான். அவன் இறை அனுபவத்தை உண்டாக்குவதற்கு இந்த எண்ணங்களும் இந்த புலன்களுமே மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது. ஆக இந்த தடையை தகர்த்தெறிவதற்கு அவனுக்கு இது போன்ற அத்தியாத்ம ஞான கல்வி கொடுக்கப்படுகின்றது. அப்ப இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை உள்வாங்குகின்றவன் தன்னிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை எண்ணங்களை நீக்கி விடுகின்றான். அப்ப அறியாமை எண்ணங்களை அவன் நீக்கிவிட்ட மறு வினாடி அந்த உள்ளம் தூய்மையாகி விடுகின்றது. அப்ப அங்க பிரகாசிப்பதற்கு என்ன அடுத்தது இருக்கு? அந்த தூய அறிவு மட்டும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வெளியே எடுத்து தூக்கி வீசப்படும் பொழுது அந்த தூய்மையான உள்ளத்திலே இறைவன் பிரகாசிக்க ஆரம்பித்து விடுவான். அப்ப அந்த சுயம் பிரகாச நிலைதான் இங்கு இறை அனுபவம், இறை அனுபூதி, ஆத்மா அனுபூதி என்று சாஸ்திரம் நமக்கு இங்க சுட்டி காட்டுகின்ற ஒரு ஆழமான உட்பொருளாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை நீங்க ரொம்ப ஆழமா இங்க உள்வாங்கி இப்ப இந்த பாடத்திட்டத்துல நீங்க என்ன டெப்த்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தா, இப்ப இதை நீங்க உள்ள வாங்க வாங்க வாங்கவே உங்களுடைய அறியாமைகள் நீங்கி நீங்கி வெளியேறிக்கிட்டே இருக்கணும். ஆனா ஒரு காலத்துல இந்த பாடத்தை கேட்கறது, மறு காலத்துல நீங்க அதை வெளியே விட்டுடுறது, அப்புறம் நீங்க எப்பயும் போலவே வாழ்ந்து கொண்டிருப்பதனால ஒரு பலனும் நடக்க போறது இல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இங்க ஏன் யாருமே மாறல, கோடியில் ஒருவன் தான் மாறுகின்றான்னு பகவத்கீதை சொன்ன மாதிரி, இப்ப 1 கோடி ஜனங்களுக்கு இந்த பாடத்திட்டம் போய் சேரும். ஆனா ஒருத்தன் மட்டும்தான் அந்த இறைவனை அனுபவமாக்குவான். அதை பகவத்கீதையே சொல்லும். கோடியில் ஒருவன் தான் என்னை அடைகின்றான் அப்படின்னு பகவத்கீதை இருக்கு. அப்ப எத்தனை பேருக்கு இந்த விஷயம் போனாலும் எல்லோராலும் இதை புரிந்து கொள்ள முடிவதில்லை, அனுபவத்துக்கு வர முடிவதில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுடுவதும், இதை ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதாவது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா 2 விஷயங்கள் தான் நான் ஏற்கனவே சொன்னேன். நம்பிக்கையின்மை, ஸ்ரத்தை இல்ல. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் என்று பகவத்கீதை சொல்வது போல, இப்ப மகான்கள் இங்கு சொல்லுகின்ற அந்த ஆழமான உட்பொருளை உள்ள வாங்கி கொண்டு அதன் மீது இருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில அதை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாம் நடைமுறையில் வாழ கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றால்தான் நம்ம கற்றதனுடைய பயன். அதை திருக்குறள் சொல்றதில்ல, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு திருவள்ளுடைய திருக்குறள் அழகா அதை சொல்லுது. நீ நல்லா கத்துக்கோ, கசடர கத்துக்கோ, தப்பில்லாம கத்துக்கோ. அப்படி கத்துக்கிட்ட பிறகு அந்த கல்வியில நீ என்ன உண்மையை உணர்ந்து கொண்டாயோ அதன்படி நிற்க வேண்டும். அப்போதுதான் அந்த கல்வி முழுமையாகும். ஆனா நான் சரியா படிக்கவும் இல்லைன்னா அந்த கல்வி முழுமையாகாது, கற்றுக்கொள்ள ஆர்வம் இல்லைன்னாலும் அந்த கல்வி முழுமையாகாது. அப்படி நான் எல்லாம் கற்று வச்சுக்கிட்டேன் ஆனா அனுபவத்துக்கு வரமாட்டேன்னாலும் அந்த கல்வி முழுமையாகாது. அப்போ கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற ஒரு வார்த்தையின்படி நம்ம அனுபவத்துக்கு வரணும், அதன்படி நிற்கணும். அதைத்தான் வேதாந்த சாஸ்திரம் நிதித்தியாசனம் என்று சொல்லுது. அப்ப இந்த நிதித்தியாசனம்ங்கிறது என்னன்னா, நாம இது மாதிரி வேதாந்த நூல்களை படிப்பதனால மட்டும் நம்ம அந்த இறை அனுபவத்துக்குள்ள போயிட முடியாது. இந்த வேதாந்த நூல்களும் இந்த அத்தியாத்ம ஞானமும் நமக்கு என்னன்னா நம்முடைய அறியாமையை சுட்டி காட்டி நம்மை அந்த அறிவாகத்தான் இருக்கின்றாய் என்பதை காட்டி கொடுக்கும். அப்ப அதை நம்ம அனுபவத்துக்கு கொண்டு அந்த ஆனந்த அனுபவத்துல நம்ம வாழ்வதுதான் இங்க ஜீவன் முக்தி, மோட்சம், வீடு பேறு என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, சாஸ்திர நூல்கள் ஒரு வழியாக நமக்கு பாதையை காண்பித்துக் கொடுக்கலாம். ஆனால் சென்று அடைய வேண்டிய இடம் சாதகனுடைய சாதனையை பொறுத்திருக்கிறது என்று எங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்க உள்வாங்கிட்ட பிறகு நீங்க ஒரு சாதகனா இருந்து இதையெல்லாம் உள்ள வாங்கிட்டீங்க. அப்ப நீங்க அடுத்தது செய்ய வேண்டிய சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதன்படி நீங்க வாழ்வதுதான் சாதனை. ஆனா இந்த காதல வாங்கி அந்த காதலை விட்டுட்டு திருப்பி எப்பயும் போல நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, அதாவது இயல்பான வாழ்க்கையை மீண்டும் வாழ்ந்து கொண்டு இந்த பாடத்திட்டங்களை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்யாது. ஏன்னா இங்க பாடம் ஒரு பக்கம் காதல வாங்கி இந்த காதல வெளியே போயிட்டு இருக்கோம். நீங்க எப்பயும் போல இயல்பான மனித வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க போறீங்க. அப்ப எப்படி நீங்க தெய்வீக நிலைக்கு வர முடியும்? வர முடியாது. அப்ப இங்க என்ன பிரச்சனைன்னா, அந்த பாதையை காண்பித்துக் கொடுக்கின்ற இந்த அத்தியாத்ம ஞான நூல்களை நம்ம உள்ள வாங்கிக்கிட்டாலும் அதன் நிலையில நாம சாதனையாக அதை அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்ம இடத்துல இருக்கின்ற அஜ்ஞான எண்ணங்களை எல்லாம் நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த நிலையில தான் இந்த நூல் அறிவு நமக்கு பயன்படுமே தவிர, இந்த நூல் அறிவே இறைவனை காட்டி கொடுத்து விடாது. இந்த நூல் அறிவே அந்த அனுபவத்தை உண்டாக்கி விடாது. இதெல்லாம் வெறும் பரோட்ச ஞானம், அதாவது புத்தக அறிவாக மட்டும்தான் நம்ம இடத்துல இருக்குமே தவிர நமக்கு அனுபவ அறிவாக மாறாது. அப்ப அனுபவ அறிவு என்பது இங்க எல்லா வகையிலும் நாம் நேரடி அனுபவத்துக்கு கொண்டு வருவது போல இறைவனை நாம் நம்மள தூய அறிவாக உணர்ந்து, அந்த தூய அறிவு என்பது ஒரு சூக்கும நிலையில் இருக்கு. அது கண்களால் பார்க்க முடியாது, காதுகளால் கேட்க முடியாது,
இந்த புலன்களின் மூலமாக அதை கண்டிப்பாக உணரவே முடியாது. மனதின் மூலமாக மட்டும் அதை தெரிந்து கொள்ள முடியுமானா நிச்சயமாக மனதின் மூலமாகவும் அதை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கின்ற ஒரு பேரறிவு பரிமாணத்துக்குள்ள அது இருக்கு. அந்த பரிமாணத்துக்குள்ள நாம நுழையணும்னா நாம என்ன பண்ணணும்? நம்மிடத்துல இருக்கின்ற அஜ்ஞானங்களை எல்லாம் நம்ம முதல்ல நீக்கணும். அதைத்தான் எங்க மகான்கள் சொல்றாங்க. காரைக்கால் அம்மையார் ஒரு விஷயத்த சொல்றாங்க. தவம், சீலம், நோன்பு போன்றவற்றின் அடிப்படையில் இறைவனை அடைய வேண்டிய பல கோட்பாடுகளையும் நெறிமுறைகளையும் நேர்மையுடனும் முழு மனதுடனும் கையாளும் போது அடையக்கூடிய இன்பம் இறை இன்பமாகும் என்பது காரைக்கால் அம்மையாரின் அனுபவ உண்மையாக பார்க்கப்படுகிறது. அப்ப காரைக்கால் அம்மையார் அந்த நிலையிலே இறைவனை எந்த கோலத்தில் எந்த வடிவாக எண்ணியும் பார்த்தும் எத்தகைய தவம் செய்தாலும் அந்த கோலத்தில் அந்த வடிவிலேயே இறைவன் அருள் புரிவான் என்கின்ற ஒரு ஆழமான உண்மையை நமக்கு இங்கு தெளிவாக்குகின்றார் என்பதை காரைக்கால் அம்மையாருடைய இந்த பாடல் நமக்கு இங்கு உணர்த்துகிறது. அப்ப இந்த பாடலுடைய உண்மை பொருள் என்ன அப்படிங்கிறத இப்ப விளக்கமா பார்க்க போறோம். பாருங்க, காரைக்கால் அம்மையார் என்ன சொல்ல வராங்கன்னா, நூல் அறிவு பேசி நுழைவு இலாதார் திரிக நீல மணிமிற்றான் நீர்மையே மேல் உவந்து எக்கோலத்து எவ்வுருவாய் எத்தவங்கள் செய்வோர்க்கும் அக்கோலத்து அவ்வுருவே ஆம். அற்புத திருவந்தாதி, காரைக்கால் அம்மையாருடைய பாடல். இந்த பாடல் படிக்கிறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆழமான உட்பொருள் இருக்கு. நூலறிவு பேசி நுழைவு இல்லாதார் திரிக. அதாவது இது மாதிரி வேத பாடங்களை படிச்சுக்கலாம், தேவாரம் படிக்கலாம், திருவாசகம் படிக்கலாம், எல்லாமே சமய நூல்கள் எல்லாமே நம்ம படிக்கலாம். ஆனா என்ன பிரயோஜனம்? நுழைவு இல்லாதார் திரிக. இறைவனை அனுபவமாக்க அறிவில்லாதவர்கள் இது போன்ற அற்ப விஷயங்களிலே ஆர்வம் காட்டிக்கொண்டு மாறி மாறி படித்துக் கொண்டு காலங்களை விரயம் செய்து கொண்டிருப்பார்கள். நீல மணிமிற்றான் நீர்மையே மேல் உவந்து எக்கோலத்து எவ்வுருவாய் எத்தவங்கள் செய்வோர்க்கும். அப்ப இங்க அந்த இறைத்தன்மை என்பது எப்படின்னா, அறிவு இருக்கு இல்லையா? நம்ம இடத்துல இறைவன் எப்படி இருக்கிறான்? அறிவா இருக்கிறான். அந்த அறிவானது இப்போ எங்க பட்டு பிரகாசிக்கணும்? அந்த அறிவு வெளிப்படுவதற்கு ஒரு உபாதி தேவை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த உபாதி தான் இங்க மைண்டு. அப்ப அந்த மைண்டுங்கிறத நம்ம இங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, அறிபவன் அப்படிங்கிற அடிப்படையில பாக்குறோம். அறிபவன் ஏன் அந்த மைண்டுக்கு நம்ம பேர் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப இது ரோஜா மலர், இது மல்லிகை மலர் அப்படின்னு நான் சொன்ன உடனே அதை அறிந்து கொள்ளுது இல்லையா? உடனே அந்த அறிபவனாகிய மனசு என்ன பண்ணுது? ஓ, இதுதான் நீங்க ரோஜா மலர்னு காட்டி கொடுத்தீங்கல்ல, ஓகே இது ரோஜா மலர். அடுத்ததுங்க அது மல்லிகை பூ, அது மல்லிகை பூ, அதுவும் புரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் உள்ள வாங்குது. மைண்ட் என்ன பண்ணுதுன்னா எண்ணங்களாக உள்ள வாங்குது. அப்ப எண்ணங்களாக இந்த உள்ள மைண்ட் வாங்குறதுக்கு பேர் அறிபவன். அப்ப இந்த அறிபவன் உள்ள வாங்குறதுக்கு பின்னாடி எது இருக்கு? அறிவு இருக்கு. அறிவு இருக்கிறதுனாலதான் இப்ப பக்கத்துல இருக்கிற இது ரோஜா பூன்னு சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கிறேன் நான். ரோஜா பூ அப்படிங்கிற வார்த்தையே எனக்கு புரியுது. அப்ப அந்த மொழி அறிவு எனக்கு எப்படி புரிஞ்சுது? என்னுள்ள அந்த தூய அறிவு இருப்பதனால மொழி அறிவு எனக்கு புரிஞ்சுது. அப்ப அந்த மொழி அறிவுலையும் இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். உருவ அறிவுலையும் இது இப்படி பார்த்தா ரோஜாங்கிற, இப்படி பார்த்தா மல்லிகைங்கிற. அப்ப அந்த டிஃபரன்ஸ் கூட பாத்தீங்கன்னா அதனுடைய உருவத்திலையும் நான் உணர்ந்து கொள்கிறேன். இந்த உருவமா இருந்தா இதுக்கு ரோஜா, இந்த உருவமா இருந்தா இது மல்லிகை அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் என்னால எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, அறிபவனாகிய மனதுக்கு ஆதாரமாக அந்த அறிவு இருப்பதினால இது எனக்குள்ள போச்சா. அப்போ அறிவும் இருக்கு, அறிபவனும் இருக்கிறான். இப்ப அறியப்படும் பொருளும் வந்துருச்சு. அறியப்படும் பொருள் என்ன? ரோஜா மலர், மல்லிகை மலர். உதாரணத்துக்கு இது 2 பூவை நான் வச்சுக்கிறோம், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் இது. அப்ப இங்க அறிபவன் அறியப்படும் பொருளை பார்க்கிறான். மனசு இந்த புற விஷயங்கள் இருக்கக்கூடிய ரோஜா மலரையும் மல்லிகை பூவையும் பார்க்குது. இது அறிவின் மூலமா அறியப்பட்டு விட்டது. இப்ப நீங்க கவனிச்சு பாருங்களேன். எக்கோலத்து எவ்வுருவாய் எத்தவங்கள் செய்வோர்க்கும். நீங்க எந்த வடிவத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எந்த தவம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அக்கோலத்து அவ்வுருவே ஆம். எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் பாருங்க. இறைவன் அந்த தூய அறிவாக நம் உள்ள இருப்பதினால்தான் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். எப்படி நீக்கமர நிறைந்திருக்கிறான்? அந்த அறிவா இருந்து கொண்டு அறிபவன் மூலமாக அறியப்படும் பொருளில் எல்லாம் பிரகாசிக்கின்றான். அறியப்படும் பொருளில் எல்லாம் எப்படி பிரகாசிக்கின்றான்? இது ரோஜா பூ என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு அறிவாக இருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். இது மல்லிகை பூ என்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு அறிவாக இருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இந்த மனசு எதையெல்லாம் பற்றுதோ அப்படி பற்ற அத்தனை விஷயங்களும் அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் பற்ற முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் இந்த மனசு
இது ரோஜாப்பூ, இது மல்லிகைப்பூன்னு தெரிஞ்சுக்குமான்னா எப்படி தெரிஞ்சுக்கும்? தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப இங்க அதற்கு ஆதாரமா ஒரு அறிவு நம்ம இடத்துல இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்றதையே உள்வாங்க முடியும். அப்ப வெளியிருந்து நீங்க என்ன விஷயங்களை கத்துக்கிட்டாலும் சரி, ஆனா ஆவன்னா கத்துக்கிட்டாலும் சரி, அம்மா அப்பாங்கிற வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, உருவத்துல பார்த்து இப்படி இருக்கிற ஒரு அப்பா, இப்படி இருக்கிறது அம்மா அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இப்படி என்னென்ன உருவங்களும் நாமங்களும் உங்களுக்கு உலகத்திலே உண்டாக்கப்படுகிறதோ அத்தனை நாம ரூபங்களும் அந்த தூய அறிவுக்கு வேறாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க அற்புத திருவந்தாதியில காரைக்கால் அம்மையார் இறைவனை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி பார்க்கிறாங்கிறத அவங்க வெளிப்படையா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது யார் கொடுக்குறா? காரைக்கால் அம்மையார் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எக்கோலத்து எவ்வுருவா எத்தவங்கள் செய்வோர்க்கும். நீங்க எந்த கோலத்துல எப்படி இருந்து நீங்க என்ன தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அக்கோலத்து அவ்வுருவே ஆம். அந்த கோலத்துல அந்த உருவத்திலேயே இறைவன் வருவான். அப்ப இங்க நீங்க பார்த்தா எல்லாமே இறை அம்சம் தான். இங்க இறைவனுக்கு வேற என்ன இருக்கு? அப்ப இறைவன் வேறா? எல்லாமே அறிவுதான். இறைவன் வேறான்னா நீங்க ரோஜாப்பூ வேற, நான் வேற அப்படின்னு பாக்குறது எது? மைண்டு தானே பிரிச்சு பாக்குது. அறிபவன் தானே அறியப்படும் பொருளை தனக்கு வேறாக பார்த்து கொண்டிருக்கான். அறிபவன் என்ன நினைக்கிறான்? நான் இதை அறிந்து கொண்டேன்ங்கிற அகங்காரத்துல அவன் இருக்கிற வரைக்கும் அறிவு தெரியாதுன்னு தானே நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. நீங்க சாஸ்திரம் சொல்ற சாரத்தை நல்லா உள்ள புரிஞ்சுக்கணும். நீங்க அதை கேப்சர் பண்றதுதான் உங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் சொல்றேன். நான் இங்க இந்த பாடத்திட்டம் எடுக்கும்போது நம்ம கிட்ட வர்றவங்க நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அந்த புரிதல் தான் எதிர்பார்க்கிறேன். அந்த புரிதல் இல்லைன்னா நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்ல. அந்த புரிதலை நான் இங்க எப்படி பாக்குறேன்னா மெச்சூரிட்டியா பாக்குறேன். மெச்சூரிட்டிங்கிறது அறிவுல தான் பார்க்கணும், ஏஜ்ல பார்க்க கூடாது. 70 வயசு கிழவனா இருந்தாலும் ஒண்ணு சொல்றதை புரிஞ்சுக்க முடியலன்னா மனிதனா இருந்து பிரயோஜனம் இல்ல. 10 வயசு குழந்தையா இருந்து ஒண்ணு சொன்னதை டப்புன்னு புடிச்சுக்குதுன்னா அது மனிதனா இருப்பதற்கு பக்குவமானதுன்னு நான் பாக்குறேன். அப்ப அந்த மாதிரிதான் திருஞான சம்பந்தர் இருந்தாரு. திருஞான சம்பந்தர் 10 வயசுலயே இதை புரிஞ்சுக்கிட்டாரு. திருநாவுக்கரசர் 70 வயசுல இதை புரிஞ்சுக்கிட்டாரு. 2 பேருக்கு ஒண்ணு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, முதுமையில ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிஞ்சது திருநாவுக்கரசரால. அப்படியே தொடர் பயணத்துல அந்த 70வது வயதுல அவருக்கு ஒரு பக்குவம் கிடைச்சிருச்சு. இறைவனை கண்டுபிடிச்சிட்டாரு. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் தன்னுடைய 70வது வயதுல பாடுறாரு. ஞானசம்பர் தன்னுடைய 10வது வயதுல பாடுறாரு. அப்ப இங்க டிஃபரன்ஸ் என்ன? ஒரு உருவம்தோ அல்லது இதோ விஷயம் இல்ல. அறிவை பிரகாசிப்பதற்கான ஒரு உபாதி எந்த பக்குவத்துல இருக்குது அப்படின்னா மைண்டினுடைய பக்குவத்துல இருக்கு. அததான் இங்க மெச்சூரிட்டின்னு பாக்குறோம். அப்போ திருஞான சம்பந்தர்கள் சின்ன பையன்கிட்ட அந்த மெச்சூரிட்டி இருக்கு, 70 வயசான திருநாவுக்கரசர் கிட்ட அந்த மெச்சூரிட்டி இல்ல அப்படின்னா அவர் புற விஷயங்கள்ல சிக்கிக்கிட்டு இருந்தாரு. திருநாவுக்கரசர் என்ன பண்ணிட்டாரு? சமண மதத்தை தழுவி சிறிது காலங்கள் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு நிலையில் அவர் பயணிக்கல, பாதை மாறி மாறி போனாரு. வழிகாட்டிகளை தப்பு தப்பா பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவருக்கு புரிய ஆரம்பிச்சுது. அப்ப அவர் தன்னை உணர்ந்து கொண்டார். அப்போ நீங்க அவர் சைவ சித்தாந்தத்துல புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைச்சுக்க கூடாது. அங்கேயே மாட்டிக்குவீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சமய குருவர்கள் எல்லாம் நம்மால் உருவாக்கப்பட்டவங்க. ஆனா அவர்கள் சமயம் கடந்து நின்றார்கள் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். சமயத்துக்குள்ள அவங்க வரவே கிடையாது. ஆனா அந்த சமய குறவர்களாக நம்மால் மாற்றப்பட்டார்கள். நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நம்ம குருமார்களை தூக்கி போட்டுக்கலாம். இப்போ வள்ளலாரை எடுத்து வேற மாதிரி போட்டு பேசிட்டு இருக்கிற கூட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி இப்ப திருமூலர் தூக்கி இது மாதிரி போட்டுக்கிறாங்க இல்லையா? இது மாதிரி நம்ம என்ன வேணா எடுத்து உள்ள நுழைச்சிக்கலாம். புத்த புராண கூட பாத்தீங்கன்னா வைணவ சித்தாந்தம் என்ன பண்ணும்னா 10 அவதாரங்கள்ல கொண்டு வந்துடும். தச அவதாரத்துல விஷ்ணு என்னென்ன அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அவதாரம் புத்தர் அப்படின்னு காட்டுவாங்க. அப்ப இது எதுக்காக? புத்தரை கொண்டு நுழைச்சிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய மகான் இல்லையா? அப்ப அவரும் இறைவன் தான், அவரும் விஷ்ணு தான், மகாவிஷ்ணு தான் புத்தரா வந்தாரு அப்படின்னு ஒரு புகழ் பாடுவதற்காக இந்த இடத்துல நம்ம விழிச்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். எனக்கு புத்தர் மேல காழ்ப்புணர்ச்சியில சொல்றேன்னு நினைச்ச கூடாது, அல்லது விஷ்ணுவை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன்னு நினைச்ச கூடாது. நீங்க விஷ்ணுவா நினைக்கிறானா புத்தரை விஷ்ணுவா பார்க்க விரும்புறதுனால புத்தரை கொண்டு 10 அவதாரங்கள்ல நுழைச்சிக்கிறான். ஆனா அந்த அவதார நோக்கம் அதற்காக சொல்லப்படல. அதனுடைய சூட்சம ரகசியங்கள் வேற. அது புரியாதவன் இந்த மாதிரி வெளிய உருவங்கள்லயே மக்களை மயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல போய் நம்ம சிக்க கூடாது. அந்த கூட்டங்கள் தான் சமய கூட்டங்கள். அந்த சமய கூட்டங்கள்ல போய் நம்ம மாட்டக்கூடாது. சமய கூட்டங்கள்ல போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணு வைணவ சித்தாந்தத்துல அப்படியே திருமாலை மட்டும் போற்றி கொண்டு அப்படியே போயிட்டு இருப்பீங்க. உங்களால இறைவனை அனுபவமாக்க முடியாது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் திருமாலா இருக்காரு, எனக்கு வேறாக இருக்கிறாரு அப்படின்னு வேண்டுதல்லயே இருக்கும். அல்லது சிவன் என்று பிடிச்சுக்கிட்டீங்கன்னாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் எனக்கு வேறாக இருக்கிறார் அப்படின்னு வேண்டுதல்லயே போயிடும்.
இதெல்லாம் வந்து கால விரயத்தை உண்டு பண்ணும். இதுதான் வந்து துவைத பக்தி. இந்த துவைத பக்தி வந்து இறைவன் அனுபவமாக மாட்டான். நீங்க அனன்ய பக்தி, ஏக பக்தி வரணும். ஏக பக்திங்கிறது இப்ப யார் சொல்றா? நான் சொல்லல, காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க. காரைக்கால் அம்மையார் ஏக பக்தி எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. எக்கோலத்து எவ்வுருவா எத்தவன்கள் செய்வோர்க்கும் அக்கோலத்து அவ்வுருவே ஆம். இதை விட வேற யாருங்க புரிய வைக்க முடியும்? எவ்வளவு அருமையா நமக்கு மகான்கள் எடுத்து புரிய வைக்கிறாங்க. எவ்வளவு எளிமையா உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இது புரியலன்னா நாம என்ன செய்ய முடியும்? படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தமிழ் அறிவு பத்தல, ஆனா தமிழே நான் படிக்கல அப்படின்னா நாம அதுக்கு பொறுப்பாக முடியுமா? நாம தான் நம்ம குழந்தைகளை பூரா கொண்டு போய் எங்க சேர்த்துறோம்? எல்லாம் கான்வென்ட்ல வச்சிடறோம், எல்லாம் மெட்ரிகுலேஷன் சப்ஜெக்ட்ல கொண்டு போய் வச்சிடறோம். மெட்ரிகுலேஷன் சப்ஜெக்ட் பூரா யாரை பத்தி பேசும்? தாமஸ் ஆல்வா எடிசன், ஐசக் நியூட்டன் அப்படின்னு சயின்ஸ் சப்ஜெக்ட பேசும், அல்லது அந்த நாட்டு ஜூலியஸ் சீசரு அப்படி இப்படின்னு வேற்று நாட்டு அறிஞர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதானே மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன். அப்ப நம்ம வந்து வேற்று நாட்டு அறிஞர்களை பற்றி பேசி, வேற்று மதங்களை பற்றி பேசி, வேற்று மொழிகளை பற்றி பெருமையாக பேசி பேசியே நம்முடைய வாழ்நாட்களை வீணாக்கிட்டோம். இன்றைக்கு வரைக்கும் வீணாக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய சனாதன தர்மத்தில் வந்த சான்றோர்கள், நம்முடைய தமிழ் அறிஞர்கள், வேத நூலை சொன்ன வேத ரிஷிகள் எல்லாம் வந்து சொல்றதை நம்ம கேட்க தயாரா இல்லை. ஏன்னா நம்ம தான் திட்டமிட்டு கல்வி முறையில் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த கல்வி முறையினுடைய மாற்றத்தை நம்ம மாற்றி அமைப்பதற்கு கூட தயாராக இல்லை. அது தயாராக இல்லை என்று நான் அரசியல்வாதிகளையோ அல்லது அதிகாரிகளையோ சொல்லவே மாட்டேன். பெற்றோர்கள் தான் தயாராக இல்லை. ஏன்னா பெற்றோர்கள் கொண்டு போய் குழந்தைங்களை ஸ்கூல்ல வைக்கும் போதே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் வைக்கணும், அல்லது சிபிஎஸ்இ சிலபஸ்ல தான் வைக்கணும். அதுவும் எந்த ஸ்கூல் ரொம்ப ஹை லெவல்ல மார்க் வாங்கியிருக்கோ அந்த ஸ்கூல்ல தான் கொண்டு போய் வைக்கணும். அந்த பையனை முட்டாளாக்கி காட்டணும். இவ்வளவுதான் இந்த பெற்றோருடைய குறிக்கோள். ஏன்னா அப்படிதான் இன்றைக்கு பெற்றோர்கள் போல இருக்காங்க. நாமக்கல்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல் பேர் சொல்லக்கூடாது. அந்த ஸ்கூல்ல வந்து போய் பாதி பசங்க மென்டல் ஆயிட்டாங்க. எங்கிட்டே 2 பேர் வந்தாங்க மென்டல் ஸ்டூடெண்ட். 27 வயசு பையன், ஒருத்தர் 25 வயசு பையன், 2 பேருமே மென்டல்னா அந்த ஸ்கூல் போட்டு அவங்களை டார்ச்சர் பண்ணி அந்த எஜுகேஷன்ல அவங்க வந்து படாத பாடுபட்டு ஒரு மாதிரி மனப்பிறவுல உண்டாகி நம்மள மாதிரி நல்லா இருப்பான். திடீர்னு அவன் மாறி மாறி வேலை செய்வான், திடீர்னு வீட்டை விட்டு போயிடுவான். எதுக்காக வீட்டுக்கு அடங்காம போறான், ஏன் வீட்டை விட்டு போறான், எதுவுமே தெரியாது. அப்படி அந்த குழந்தைங்களை வந்து வாழ்க்கையே வீணடிச்ச பெற்றோர்களா இருக்காங்க. இதுக்கு அந்த ஸ்கூல் தான் வந்து காஸ்ட்லி ஃபீஸ். தமிழ்நாட்டிலே வந்து ஃபேமஸ் ஸ்கூல் அங்கதான் இருக்காமா, நாமக்கல்ல தான் இருக்காமா. அந்த ஸ்கூல் தான் வந்து பெஸ்ட் ஸ்கூல், அதான் அந்த ரேங்கிங் வந்து நம்பர் 1. அங்க படிச்சா பையன் வந்து பெரிய ஆளாயிடுவான்னு சொல்லி சேர்த்தி பெரும்பாலான குழந்தைகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பெரும்பாலான குழந்தைகள் வந்து மென்டல் ஆயிடுறாங்க. இது வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியறது இல்ல. ஏன்னா அவங்க இந்த எஜுகேஷனை வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஜெனரல் எஜுகேஷன்ல வந்து இப்படி படிக்க வச்சா பையன் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல இன்றைக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பது நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். பெற்றோர்களுடைய அஜ்ஞானத்தை பார்த்து நம்ம பரிதாபப்பட வேண்டிய விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் இவங்களெல்லாம் பார்த்து பரிதாபப்படுறேன். ஏன்னா பின்னாடி அந்த குழந்தைங்க வந்து அவங்களுக்கு உதவ போறது கிடையாது. நீங்க எல்லா பேரண்ட்ஸும் கவனிச்சுக்கோங்க. எந்த பெற்றோர்களுக்கும் இந்த மாதிரி படிப்புல படிச்சு பெரிய லெவல்ல வர்ற குழந்தைங்க எல்லாம் வந்து பயன்பட மாட்டாங்க. அந்த பெற்றோர்களே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வாழ்ந்து கடைசியில மரணத்தை அடைவாங்க. நீங்க இன்றைக்கு பாருங்க, பெரும்பாலான குடும்பங்கள்ல பாருங்க, 100க்கு 90% வந்து பேரண்ட் பூரா தன்னுடைய சுயநிலையிலேயே வாழ்ந்து மரணத்தை அடைவாங்க தவிர குழந்தைகளுடைய உதவியை பார்த்து வாழ்வதற்கான வாய்ப்பு இங்க கிடையவே கிடையாது. இந்த வகையில வெளிநாட்டினர் பரவாயில்ல. வெளிநாட்டினர் எப்படின்னா, அந்த 18 வயசு தாண்டிட்டா அந்த பையனை தனிக்கால நிக்க வச்சிருவாங்க. நீங்க ஃபாரின் எஜுகேஷன் எல்லாம் போயிட்டீங்கன்னா அங்க எப்படி தெரியுங்களா சிஸ்டம்? கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்து என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட விசாரிச்சும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கெல்லாம் வந்து 18 வயசுக்கு மேல பசங்க வந்து அவங்க சொந்த கால தான் நிக்கணுங்க, பேரண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது. அவனே சுயமா படிச்சு அவனே சுயமா வந்து தொழில் கல்வியும் பண்ணணும், அவனே அந்த தொழில் வாய்ப்பை உருவாக்கிக்கணும். அப்பாவுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. அப்படி அப்பா அம்மா கண்ட்ரோல் அவன் வீட்டுல இருக்கிறான்னா வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுங்கிறாரு. வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுமாமா அந்த பையன் அப்பா அம்மாவுக்கு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய கல்வி முறைகள் வந்து வெளிநாட்டுல கொடுக்கப்படுது. அப்ப எவ்வளவு விவரமா அவங்க இருக்காங்க, நாம எவ்வளவு கீழ்நிலையில நாம இருக்கிறோம் அப்படின்னு நீங்க பாத்துக்கங்க. அப்ப ஏன்னா இங்க வந்து நம்ம விஷயம் என்னன்னா, அன்புங்கிற அடிப்படையில நம்ம குழந்தைகளை எல்லாம் முட்டாளாக்கி வச்சிருக்கிறோம். அதாவது நம்ம குழந்தைய வந்து நம்ம அரவணைக்கிறோம், அன்பு செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை வந்து சுயமா வாழ அனுமதிக்காம நாம என்ன பண்ணிட்டோம், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் குழந்தைகளை மழுங்கடிச்சுட்டோம். அப்ப இந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் பூரா திட்டமிட்டு கெடுக்கப்பட்டதுக்கு காரணம் யார் அப்படின்னா பெத்தவங்க தான் சொல்லணுமே தவிர வேற யாரையும் நம்ம தப்பு சொல்லவே கூடாது. அந்த பையனுக்கு என்ன தெரியும்? அவன் பாவம், அவன் வந்து ஒரு அறிவு இல்லாம பிறந்து வளர்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு அறிவை கொடுக்க வேண்டிய பெற்றோர்களுக்கு அறிவு இல்லைங்கிறத நாம யாரை போய் குறை சொல்ல முடியும்? அப்ப இங்க வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அறிவு எந்த பெற்றோர்கள் வருதோ அந்த அறிவாளி பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை அறிவாளிகளாக வளர்க்கின்றார்கள் என்ற ஒரு விஷயத்தை இங்க சொல்ல வருது.
அதுதான் எங்க சப்ஜெக்ட். அப்ப இது மாதிரி மகான்கள் வந்து எக்கோலத்து எவ்வுருவாய் எத்தவங்கள் செய்வோர்க்கும் அக்கோலத்து அவ்வுருவே ஆம் என்றால், இங்கு எல்லாம் இறையம்சம், எல்லாம் இறைமயம், பார்க்கும் இடம் எங்கும் இறைவன் இருக்கின்றான். நீங்க கண்ணு முன்னாடி பாக்குற செல்போன் கூட இறைவன் தான். அதுக்குள்ள ஒரு அறிவு வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அந்த அறிவு யாருடைய அறிவு? ஒரு விஞ்ஞானியுடைய அறிவு கிடையாது. அந்த செல்போனை நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த அறிவு வந்து உங்களுடைய அறிவு கிடையாது. எல்லாவற்றுக்கும் பின்னாடி அந்த தூய அறிவு இருக்கிறது. அந்த தூய அறிவு இருக்கிறதுனாலதான் இந்த செல்போனை உங்களால ஆப்ரேட் பண்ண முடியுது. அந்த தூய அறிவு இருப்பதனால்தான் அந்த செல்போனை ஒருத்தன் கண்டுபிடிச்சான். அப்ப எல்லாவற்றுக்கும் பின்னாடி அந்த தூய அறிவு பிரகாசித்துக் கொண்டு இந்த உலகத்திலே மெய்ஞானிகளையும் விஞ்ஞானிகளையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு உயரிய உண்மையை நம்முடைய சனாதன தர்மம் இவ்வளவு எளிமையாக நமக்கு புரிய வைக்கிறது. எவ்வளவோ சான்றோர்கள் இதை புரிய வைக்க முயன்றிருக்கிறார்கள். ஆனால் திட்டமிட்டு இந்த கல்வி நம்முடைய சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் அறிந்து விழித்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆகவே இன்றைக்கு நேரம் கருதி இந்த கல்வியை, இந்த பாடத்திட்டத்தை இன்றைக்கு நிறைவு செய்கின்றேன். அநேகமாக இந்த வகுப்பு நாளைக்கு முடிவடையலாம் என்று நினைக்கிறேன். ஆக இந்த கல்வி அனைத்தையும் அறியும் அறிவு என்பது எப்படிப்பட்ட ஒரு உயர் அறிவு பரிமாணம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. ஓம் தத்சத்.